அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் நாளைக்கு உருவாகக்கூடிய பெங்கால் அப்படிங்கிற புயல் பார்த்தீங்க அப்படின்னா புதுவை மற்றும் சென்னைக்கு இடையில் கரையை கடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. இந்த புயல் சென்னை அருகே கடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால சென்னை மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த புயலினுடைய தாக்கம் எந்தெந்த மாவட்டங்களில் காணப்பட போகிறது, இதனால் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அதிகப்படியான புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றியும், எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கும் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கக்கடலில் நாளைக்கு உருவாக போகக்கூடிய பெங்கால் அப்படின்ற புயல் புதுவை சென்னை இடையே கரையை கடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் கடந்த 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருந்தது. நேற்று முன்தின நிலவரப்படி இது அதே பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கு. நேற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. இந்த நிலையில் இது இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்திருக்கு. இதனால் இன்று காலை முதலே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வந்துட்டுருக்குங்க. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்துட்டுருக்கு. சென்னையின் பழைய மாமல்லபுரம் சாலையில் தண்ணீர் தேங்கியதாக தகவல்கள் கிடைத்திருக்கு. அதே வேளையில் சென்னையில் இன்று கனமழை பெய்த நிலையிலையும் சுரங்க பாதைகளில் மழைநீர் தேங்கலை, அதுபோல சாலைகள்லையும் தண்ணீர் தேங்கலை, போக்குவரத்தும் சீராக உள்ளது அப்படின்னு மாநகராட்சி தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் டெல்டா பகுதிகளில் அதிக கனமழை பெய்து வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்தமானது நாளை புயலாக மாற வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அவ்வாறு புயலாக மாறினா அதற்கு பெங்கால் அப்படின்னு பெயரிடப்படும். இந்த பெயரை சவுதி அரேபியா பரிந்துரைத்திருக்காங்க. தற்போது ஆழ்ந்த காற்றழுத்தமானது நாகையில் இருந்து 590 கிலோமீட்டர் தூரத்திலையும், புதுவையில் இருந்து 710 கிலோமீட்டர் தூரத்திலையும், சென்னையில் இருந்து 800 கிலோமீட்டர் தூரத்திலையும் இது நிலை கொண்டிருக்கு. அதே போல இலங்கை திரிகோணமலை அருகே 310 கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கு. இது மெதுவாக மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த ஆழ்ந்த காற்றழுத்தம் புயலாக மாறி தமிழகத்தை நெருங்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழக்கும். இந்த புயலால் சென்னையில் டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கனமழை நீடிக்கும். புதுவை தொடங்கி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை தொடர்ச்சியாகவே இருக்கும். அதுபோல இந்த புயலால் காற்று அதிக வேகத்தில் வீசாது என்றும் மழைதான் அச்சுறுத்தல் என்றும் கணிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து புதுவை சென்னைக்கு இடையில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டிருக்கு. இந்த புயல் உருவாக உள்ள நிலையில் சென்னையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிறதுனால ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புயலின் காரணமாக நாகை முதல் திருவள்ளூர் வரை கடற்கரைகளில் பார்த்தோம் அப்படின்னா 9 முதல் 12 அடி உயரத்திற்கு அலை உருவாகும் அப்படின்னு தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கையும் செய்திருக்காங்க. இதனால் பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கு. கடந்த சில நாட்களாக குறைந்திருந்த
இந்த மழை இன்று முதல் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இன்று காலை முதல் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மழை பெய்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக சென்னை டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வந்துட்டுருக்குங்க. இந்த மழைக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது வங்கக்கடலில் நாளை உருவாக போகும் பெங்கால் புயல்தான். பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் கடந்த 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறியிருக்கு. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாற வாய்ப்பிருக்கு அப்படின்னு சென்னை வானிலை மைய தென்மண்டல இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்காரு. இந்த புயலுக்கு பெங்கால் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இந்த புயல் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் நாளை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே தமிழகத்தில் இன்று முதல் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டு வந்துட்டுருக்கு. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. இதனால் மீனவர்கள் தங்களின் படகுகளை கரைக்கு கொண்டு வந்து பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கு. தமிழக கடற்கரையில் கடல் சீற்றமாகவும் 9 அடி முதல் 12 அடி வரை அலைகள் எழும் அப்படின்னும் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நவம்பர் 26 முதல் நவம்பர் 30 வரைக்கும் நாகப்பட்டினத்தில் இருந்து திருவள்ளூர் வரையிலான கடற்கரையோரங்களில் கடல் சீற்றத்தால் 9 அடி முதல் 12 அடி வரைக்கும் உயரமான அலைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனாலேயே இந்த புயல் பொதுமக்கள் இந்த புயலின் காரணமாக பொதுமக்கள் கடலுக்கு அருகே செல்வதை கட்டாயமாக தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுறாங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. சென்னைக்கு அருகே 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மழை தீவிரமாக பெய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நாகைக்கு தென்கிழக்கே பார்த்தோம் அப்படின்னா 810 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்குங்க. அடுத்த 12 மணி நேரங்களில் இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்காங்க. தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வந்துட்டுருக்கு. நாகப்பட்டினத்தில் இருந்த தென்கிழக்கே 690 கிலோமீட்டர் தொலைவிலையும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 810 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னைக்கு தென்கிழக்கே 900 கிலோமீட்டர் தொலைவிலையும் மையம் கொண்டிருக்கு. அடுத்த 12 மணி நேரத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருக்கான். அதன் பிறகு இது அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது ஒரு தகவலையும் தெரிவித்திருக்காங்க. இதன் காரணமாக டெல்டாவில் கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க. அதன்படி பார்த்தோன்னா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைத்து கண்காணித்திட மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்து தங்களுடைய வேலைகளை மும்முரமாக செய்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெங்கால் புயலின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா வானிலை மையம் கணக்கின்படி பார்க்கும் பொழுது நாளை புயலாக மாறக்கூடிய பட்சத்தில் இது பெங்கால் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இது சவுதி அரேபியா பரிந்துரைத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புயலினுடைய கண் தொடர்பான சுவாரஸ்யமான தகவலும் கிடைச்சிருக்குங்க. அதாவது வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறுகிறது. இந்த புயல்
காரணமாக தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசுமா. தெற்கு கேரள கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழகத்தில் வந்து இன்று ஒரு சில இடங்கள்லையும், புதுவை மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த புயலினுடைய கண் இன்னும் உருவாகலை அப்படின்னாலும் தாழ்வு மையத்தினுடைய கண் போன்ற மையம் உருவாகி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகியிருக்கு.